வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை மற்றும் உலர்த்துதலுக்கான வானிலை முன் எச்சரிக்கை. 2025 மார்ச் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது நல்ல ஒரு வெயில் அடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் கடந்த மழையால் நனைந்த சேதமடைந்த நெல் தானியங்களை நெற்கதிர்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் மழை வரப்போகிறது. அறிவித்தபடி வரக்கூடிய 21, 22, 23, 24ஆம் தேதி சற்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். ஒதுக்கி நேற்றைக்கும் இன்றைக்கு அதிகாலையும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழை காணப்பட்டது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதியில் தற்பொழுது மழை. இந்த நிலையில் நேற்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே நனைக்கும் மழை. இந்த மழை நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் சற்று கூடி காலை 10 மணிக்கு மேல் மதியத்திற்குள் ஆங்காங்கே தூறல் காணப்படும். நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் மதியம். இன்றைக்கு தேதி 20. இன்றைக்கு 21ஆம் தேதியை விட வியாழக்கிழமையை விட வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை விட உள்ளே போக மேற்கே போக தூறல் நனைக்கும் மழைப்பொழிவோட பரப்பு சற்று கூடியிருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை இருக்கிறது. நாளை மாலை இரவிலே மாலை இரவிலே நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி நாளை மாலை இரவிலே மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவு கொடுக்கிற நிலையில் நாளை காலை மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள் கூட தூறல் இருக்கிறது, நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்டது 22ஆம் தேதி சனி மற்றும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாளும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி பெய்யும் இடத்துல மிதமானது முதல் சற்று கனமழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சற்று கனமழையும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும், தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் மிதமான மழைப்பொழிவும், ஓரிரு இடங்களில் சற்று கனமழைப்பொழிவும், டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவையும் 22, 23ஆம் தேதி கொடுக்கலாம். ஒதுக்கி கொடுக்கும். கடந்த முறை பெய்த மழைப்பொழி போல் பெருமழை அல்ல, மிதமான லேசான மழை தான். இருந்தாலும் இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். உலர்த்துதலுக்கு நிச்சயமாக நனைத்து விடும். நேற்றே 2-3 துளிகள் விழுந்ததே உலர்த்தும் தானியங்களை நனைத்து விட்டது. இன்றைக்கு கண்டிப்பாக லேசான மழை பெய்யலாம். உறுதியாக 21க்கு மேல் 21, 22, 23, 24ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும், சென்னை, திருவள்ளூர் கூட தூறலாம், நினைக்கலாம், லேசாக கூட பெய்யலாம். ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்து கூட நனைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. இதை விட கூடுதலாக கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழை கண்டிப்பாக பொழியும். ஒதுக்கி ஒரு இடங்களில் சற்று கனமழையும் இருக்கும். அதேபோல் திருச்சி, கரூர் மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கேயும், சற்று கனமழைப்பொழிவு ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும். ஒதுக்குதலுடன் தான், எல்லோருக்கும் பொழியாது. ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும். 25, 26, 27 தேதிகளுக்கு மழை வாய்ப்பில்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரள எல்லையோரத்தில் 25, 26, 27 தேதிகளிலையும் மிரட்டும் வானிலை, தூறல் வானிலை இருக்கும். பெருமழை அல்ல, மழை நல்ல மழை, பரவலான மழை எல்லா மாவட்டங்களுக்கும். உங்கள் மாவட்ட பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். உங்கள் மாவட்டத்திற்கும் 22, 23, 24ஆம் தேதியில் மழை இருக்குது. ஆனால் ஒதுக்கி மழை இருக்கும். ஒதுக்குதல் கூடுதல் பரப்பு இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லையோ அல்ல அடுத்தடுத்த நாட்கள்லையோ ஒதுக்கியிருக்க இடத்துல பெய்யும். 3 நாட்களும் கூட சில இடங்களில் பெய்யாமல் கூட போகலாம். ஆனால் முற்றிலுமாக வானிலை தலைகீழாக மாறிவிடும் 21க்கு மேல். நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான். அடுத்தபடியாக 28, 29, 30, 31ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி காரணமாக லேசான மழை முதல் மிதமான மழை வரை
தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களின் மத்திய பகுதி மழை வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு தூறலாம், நனைக்கலாம். வடகடலோரத்துக்கு மிரட்டல் வானிலை, வட உள் மாவட்டங்களுக்கும் மிரட்டல் வானிலை. கர்நாடக எல்லையோரத்துக்கு தூறலாம், நனைக்கலாம். தென் மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்குது. மாத இறுதி நாட்கள் டெல்டாவில் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது. மாத இறுதி நாட்கள் ஏப்ரல் 2, 3, 4, 5 தேதிகளில் அடுத்த சுற்று லேசான மிதமான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தெரிகிறது. ஆக 3 சுற்று மழை இருக்குது ஏப்ரல் 10க்குள்ளே. அதாவது இப்பொழுது 21, 22, 23, 24, 28, 29, 30, 31. அடுத்தது ஏப்ரல் 2, 3, 4, 5 ஆகிய நாட்களில் மழை இருக்கும். இந்த மழைப்பொழிவெல்லாம் கடந்த சுற்றில் 11, 12ஆம் தேதி பெய்த மழைப்பொழிவுகள் பெருமழை அல்ல, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும். இப்போ ஏப்ரல் 10 தேதிக்கு மேல் தான் மழைப்பொழிவு வலுக்க இருக்கிறது. ஏப்ரல் 10 மே 15 வரைக்கும் உள்ள 35 நாட்களில் நல்ல மழை இருக்கும். இது உப்பளத்திற்கும் செங்கல் சூளை பணிக்கும் முன்னெச்சரிக்கையாக இதை தெரிவிக்கிறேன். தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கூடிய மழை எல்லாமே உலர்த்தும் விவசாயிகளுக்கும் அறுவடை விவசாயிகளுக்குமானது. அதே போல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் விதைப்பு விவசாயிகளுக்கும் இந்த வானிலை அறிக்கை பொருந்தும். காரணம், விதைப்பு தானியங்கள் அதாவது உங்களுடைய தானியத்தின் தன்மையை பொறுத்தது. முளைப்பு திறனுக்கு நாளாகினால் தாழ்வான பகுதியாக இருந்தால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஏற்கனவே முளைத்து கொண்டிருக்கூடிய தானியங்களுக்கு ஒரு சிறப்பான வரப்பிரசாத மழையாக இது அமையும். அதே போல் நிலக்கடலை அறுவடை மற்றும் நெல் அறுவடை, மக்காச்சோள அறுவடை, வெங்காய அறுவடை போன்றவற்றிற்கு மேற்கண்ட மழை நாட்களாம். இன்று தூறல், நாளையிலிருந்து 21, 22, 23, 24, மேலும் 28, 29, 30, 31, மேலும் ஏப்ரல் 2, 3, 4, 5 இந்த 3 சுற்றும் ஏப்ரல் 10க்குள்ளே லேசான மிதமான மழை குறைந்தபட்சம் இருக்குது ஒதுக்கி. ஏப்ரல் 10க்கு மேல் தான் மழை பொழிவு சற்று வலுக்கும். ஏப்ரல் 10 மே 15 வரைக்கும் உள்ள 35 நாளில் 3 நிகழ்வு வலுவான நிகழ்வுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 3 நாள் மழை பெய்யும், 9 நாள் மழை இருக்குது அதில் ஏப்ரலில். அது பங்குனி கடைசி, சித்திரை ஒட்டுமொத்த சித்திரையில் 9 நாள். மீத இருக்கக்கூடிய நாட்களில் மிதமான வெப்பநிலை ஒரு சில நாட்களும், அனல் வெப்பமும் கடும் வெப்பமும் எல்லாமே இருக்கும். கோடை என்பது வெயிலும் அனலும் மழையும் கலந்த வானிலையாகத்தான் இந்த கோடை இருக்கும். மழையும் இருக்கிறது சராசரி கூடுதலாக, வெயிலும் இருக்கிறது சராசரி வெயிலாக. சில நாட்கள் உயரம் அதிகமாக இருந்தாலும் உணரும் வெப்பம்தான் அதிகமாக இருக்கும். நேற்று கூட 38 டிகிரி தான் செல்சியஸ் தான் பதிவாகிருக்கு, 100 டிகிரி தான். இன்னும் 102, 103 பெரும்பாலான நாட்களில் பதிவாகவில்லை. அதுவும் 100 டிகிரி கூட ஓரிடங்களில் தான் பதிவாகிருக்கு. காற்றின் போக்கு இல்லாத காரணத்தினால், ஓட்டம் இல்லாத காரணத்தினால் வெப்பம் உணர்தல் அதிகமாக தெரிகிறதே தவிர 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. 2-3 நாள் 101, 102 போனாலும் மீண்டும் 100 டிகிரிக்குள் இருக்கிறது. இதே நிலை தான் தொடரும். சராசரி வெப்பம், சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும். வானிலை அறிக்கையை கூர்ந்து கேட்டு சரியாக புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.